ஓ முருகா போற்றி! என் அன்பு குழந்தையே, இனி நீ எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக கைகூடி வரப்போகின்றது. நீ எதிர்பார்த்ததற்கும் மேலான, நீ நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களையெல்லாம் உன் வாழ்வில் நான் நடத்தி உன்னை ஆச்சரியப்படுத்துவதற்காக இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதிர்ஷ்ட வேலை உன்னை தேடி அனுப்பி வைத்திருந்தேன். இன்றைய நல்ல நாளில் உன் கரங்களால் அதை தொட்டு மகிழ்ந்திருக்கின்றாய். உன் வாழ்நாள் முழுக்க இனி மகிழ்ச்சியை தான் நீ அனுபவிப்பாய். இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் நான் என்னுடைய விஷயத்திற்காக காத்திருப்பது என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் உனக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் நடந்தே தீரும். இவையெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என்னுடைய வாக்கு. உன் வாழ்வில் பலிக்கக்கூடிய என் சத்திய வாக்கு. பழனியிலிருந்தும் திருச்செந்தூரிலிருந்தும் என்னுடைய அறுபடை வீடுகளிலிருந்தும் என்னுடைய பக்தர்களை காத்து கொண்டு அருள் புரிந்து கொண்டு தேவைகளை நிறைவேற்றி வைத்து கொண்டு அருள் மழையை எல்லா நேரமும் பொழிந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வரிசையில் உன்னை மட்டும் எப்படி விட்டு விடுவேன்? உன் வாழ்விற்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் என் கரங்களின் மூலமாக பொழிந்து கொண்டேதான் இருக்கின்றேன். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே, எந்த ஒரு மாற்றமும் நம் வாழ்வில் இன்னும் வந்த பாடு இல்லையே என்று காத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதின் ஆதங்கம் என்ன, உன்னுடைய மனதின் வலிகள் என்ன, வேதனைகள் என அத்தனையையும் நான் அறிந்திருக்கின்றேன். அந்த வேதனைகளையும் துயரங்களையும் துன்பங்களையும் போக்குவதற்காகத்தான் உன் வாழ்வில் நுழைந்தும் இருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் நீ அதிகம் பக்தியை செலுத்த வேண்டும். இறைவனின் மீதான நம்பிக்கை உன்னுடைய இல்லத்தில் நீ அதிகரித்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமான வாழ்வை மன நிம்மதியோடு நீ வாழ வேண்டுமானால் இறைவனுடைய பக்தி உனக்குள் அதிகமாக பிறப்பெடுக்க வேண்டும். இல்லத்தில் தீப வழிபாடு என்பது மிகவும் அவசியமான ஒன்று. தொடர்ந்து தீபத்தை ஏற்றும் பழக்கத்தை வைத்துக்கொள். அந்த தீப ஒளியானது உன் கஷ்டங்களை எல்லாம், உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் போக்கி ஒளி வெளிச்சத்தை பெற்றுத்தரும். மனதிற்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் நேர்மறையான அதிர்வலைவுகளையும் உன்னுடைய இல்லத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பொழுது எல்லாம் மனம் கஷ்டமாக இருக்கின்றது என்று உணர்கின்றாயோ அப்பொழுது இந்த முருகனுடைய ஆலயத்திற்கு உடனே வந்துவிடு. உன் பிரச்சனைகளை எல்லாம் ஒன்று விடாமல் என் முன் சொல்லிவிடு. அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் உன் மனதிற்கு நிம்மதியையும் அமைதியையும் நான் கொடுத்திடுவேன். பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லையே, வழி பிறக்கவில்லையே என்று குழம்பிக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனதோடு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன் மனதை எப்பொழுதும் அமைதியாகவே வைத்திரு. உன்னை சுற்றி எந்த சூழ்நிலைகள் நிலவினாலும் உன்னிடத்தில் ஒரு அமைதி எப்பொழுதும் நிலவ வேண்டும். மனதை ஆர்ப்பாட்டமாகவும் செயலில் அவசரத்தையும் வெளிப்படுத்தினால் அந்த முயற்சி முழுமையான வெற்றியை பெறும் என்று சொல்ல முடியாது. மனதில் அமைதியையும் செயலில் நிதானத்தையும் வைத்திருந்தால் எப்பேற்பட்ட முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றியை தான் பெறும். யார் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, நீ அவர்களிடத்தில் நல்ல விதத்திலேயே நடந்து கொள். உன்னை துன்புறுத்தக்கூடிய பேச்சுகளையும் விமர்சனங்களையும் உன் முன் வைத்தாலும் சரி, உன்னை குறை கூறினாலும் சரி, நீ அந்த இடத்தில் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். நீ வெளிப்படுத்துகின்ற செயலும் சொற்களும் தான் உன்னுடைய மதிப்பை பிறர் மத்தியில் ஏற்றுவதிலும் இறக்குவதிலும் தீர்மானிக்கப்படும். யார் எப்படி நடந்து கொண்டாலும் உன்னுடைய அன்பான குணத்திலிருந்து நீ மாறாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய பண்பு நிலையிலிருந்து எப்பொழுதும் நீ தவறாமல் இருக்க வேண்டும். இந்த மாயை நிறைந்த உலகத்தில் கர்மாவானது உன்னை ஆட்டி படைக்க சில விஷயங்களை செய்யும். ஆனால் அந்த மாயையிலிருந்து உன்னை நான் தப்பித்து வைக்க எல்லா வழிகளிலும் உனக்கு நான் உதவியாக இருப்பேன். எந்த ஒரு சிக்கலிலும் நீ சிக்கிக் கொள்ளாமல், எந்த ஒரு துன்பத்திலும் பெருமளவு சிக்காமல் பல ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை காத்து வருகின்றேன். எல்லா நேரமும் உன்னை காக்கும் கடவுளாக இந்த கந்தன் செயல்படுகின்றேன். வேலும் மயிலும் சேவலும் துணை என்கின்ற இந்த மந்திரம் எப்பொழுதும் உன் மனதில் இருந்து உன்னை காக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையை நல்ல பாதையை நோக்கி வழி நடத்த இந்த மந்திரம் உனக்கு துணையாக இருக்கட்டும்.
எப்பொழுது எல்லாம் மனம் குழப்பமாக இருக்கின்றதோ, எப்பொழுது எல்லாம் ஒரு ஆபத்தை நீ உணர்கின்றாயோ அப்பொழுது இந்த மந்திரத்தை சொல். உன் வாழ்நாள் முழுக்க எப்பொழுதும் நீ காக்கப்படுவாய். வேலும் மயிலும் சேவலும் துணை என்கின்ற இந்த மந்திரம் எப்பொழுதும் உன் மனம் நிறைய இருக்கட்டும். உன்னுடைய நாவார சொல்லி மகிழ். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகிவிடும். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும். சூரபத்மனை நான் வேல் கொண்டு அழித்தது போல உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நான் வேல் கொண்டு அழிப்பேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் வேல் கொண்டு அழிப்பேன். என் அன்பு குழந்தையே, காக்கும் ஆயுதமாகவும் என்னுடைய வேல் உன்னுடைய விஷயத்தில் செயல்படும். எப்பொழுதும் உன்னை காக்க இந்த கந்தனும் அவனுடைய வேலும் மயிலும் சேவலும் துணையாக இருக்கும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள். நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக வருவதால் எந்த ஒரு ஆபத்தையும் சிக்கலையும் நீ சந்திக்கப் போவது இல்லை. இதுவரை நிலவி வரும் சிறு சிறு சங்கடங்களும் இக்கணம் முதல் அழிந்தே போய்விடும். வினைகளை தீர்த்து சங்கடங்களை போக்கி உன்னதமான வாழ்க்கையை, மகத்துவமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் உனக்கு அருள் புரிவேன். எவ்வளவோ தீய விஷயங்களுக்கு இந்த மாயம் நிறைந்த உலகில் இடம் இருக்கையில் நல்ல விஷயத்தை நோக்கி உன்னுடைய கால்கள் பயணம் செய்ய நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன்னை திசை மாற்ற பல விஷயங்கள் காத்திருந்தாலும் அத்தனை விஷயங்களிலிருந்தும் உன்னை திசை திருப்பாமல் நல்ல இலக்கை நோக்கி நீ பயணம் செய்ய உன் வாழ்நாள் முழுக்க நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் அகற்றி உன் வாழ்வில் ஒளி வெளிச்சத்தை கொடுத்து ஒளி பிரபஞ்சத்தை உன் வாழ்வில் வீசச் செய்வேன். புயலென அடித்து ஓய்ந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியானது இப்பொழுது நிலவுகின்றது. எவ்வளவோ சங்கடங்களை சந்தித்த உன்னுடைய வாழ்க்கை இனி வரும் நாட்களில் நிச்சயம் சந்தோஷத்தை அனுபவிக்கும். நல்ல நேரத்தை உன் வாழ்க்கையில் நான் தொடங்கி வைப்பேன். இந்த கந்தனுடைய துணை உன் வாழ்க்கையில் பெருமளவு வந்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு துன்பமும் பெரிதளவில் உன்னை சீண்ட போவது இல்லை. மனதில் இருக்கக்கூடிய குறைகளையெல்லாம் முழுவதுமாக என்னிடம் சொல்லிவிட்டு மன நிம்மதியோடு என்னுடைய ஆலயத்திலிருந்து செல். உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உன் பின்னால் வந்து சேரும். உன் கரம் நிறைய செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கை இனி சந்தோஷமாக இருக்கும். இறைவனுடைய துணை உன் வாழ்விற்கு பெரிதாக தேவைப்படுகின்றது. என்னை இருக்க பற்றி கொண்டால் உன் வாழ்வு நலமாகும். என் அன்பு குழந்தையை, என் மீதான பக்தி உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கித் தரும். நல்லது நடக்கும்.